நெறைய பேரு இந்த சினி ஃபீல்டுல இருக்கிறவங்கலாம் ஒரு கேள்வி இருக்கு. அவங்க ஜாதகம் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? இப்ப ஒரு படம் தயாரிக்கிறாங்க, அத வெளியிடுறாங்க அப்டின்னா, அதுக்கு ஒரு 3 விஷயங்கள பார்க்கணும். 1 அவங்க நடிக்கக்கூடிய படத்தினுடைய பேரு, அவங்களுடைய பேரோட ஒத்துப்போகுதா? இல்லையா? அப்படிங்கிறது. இன்னொன்னு அத எப்ப பூஜை போட்டு ஆரம்பிக்கிறாங்க? பட பூஜை எப்ப ஆரம்பிக்கிறாங்க? அப்படிங்கிறது. இன்னொன்னு அந்த படத்த எப்போ ரிலீஸ் பண்றாங்க? அப்படிங்கிறது. இப்ப சமீபத்தில நம்மகிட்ட ஒரு டைரக்டர் கேட்டாரு. அந்த பட பூஜைய அவங்க டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ண அந்த 3 டேட்ல ஒரு டேட்ட குடுங்க அப்படின்னு. ஆனா, அது அவ்ளோ திருப்தியா இல்லன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு. இல்லங்க வேற ஏதாவது டைம்ல பண்ணலாமா? இல்ல, இல்ல. இந்த நாள் அப்ப தான் நம்ம வந்து படத்த ரிலீஸ் பண்ண முடியும். இதுலயே எங்களுக்கு ஏதாவது ஒரு டேட்ட குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற வழி இல்ல. அதுல ஒரு டேட்ட குறிச்சு தான் குடுத்தோம். பட் ஆனா, அது அப்படி செய்வது நல்லதா? அவங்களுக்குன்னு அந்த நாள் ஒத்துப்போகக்கூடிய நாளா இருக்கும். 1 மாசம், 2 மாசம் லேட் ஆனாலும் பரவால்ல. இல்ல 10 நாள், 15 நாள் லேட் ஆனாலும் பரவால்ல. எந்த நாள்ல ரிலீஸ் பண்ணுனா அந்த படம் வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தோட அந்த படத்தினுடைய பேரு, அதில் நடிக்கக்கூடிய கதாநாயகனுடைய பேரு இப்படி எல்லாமே மிங்கிள் பண்ணியிருக்கும்.